ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவரின் திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திரு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசு நாமத்தில் விலகுவதாக. இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த செய்தி மிகுந்த பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த நாள் தியானத்துக்கென்று 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பரிசுத்த பவுலடிகள் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இந்த நாள் செய்தியின் தலைப்பு நமது எதிர்கால நம்பிக்கை. நமது எதிர்கால நம்பிக்கை, அதுதான் இந்த நாள் செய்தியின் தலைப்பு. குறிப்பாக இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனத்தில் இந்த எதிர்கால நம்பிக்கைக்குரிய ஒரு விசேஷ செய்தி இருக்கிறது. இது நாம் அறிந்து கொள்ளும் முன்பு அறிமுகமாக சில வார்த்தைகளை மனசில் வைக்கணும். பரிசுத்த பவுலடிகள் தன்னுடைய 3வது மிஷினரி பயணத்தின் பொழுது இந்த நிருபத்தை 2வது நிருபத்தை கொரிந்தியருக்கு எழுதுகிறாருங்க. கிட்டத்தட்ட கிபி 55-56 வாக்கில் அதை எழுதியிருக்கலாம். இதை ஏன் விசேஷமாக எழுதுகிறான்னு கேட்டிங்கன்னா, கொரிந்தி சபையில் இருந்த அநேக பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைக்கான பதில் தான் 1ஆம் நிருபமும் 2ஆம் நிருபமும். நிறைய பிரச்சனை இருந்தது. விக்கிரக ஆராதனை குறித்து, விக்கிரகத்தை படைத்ததை புசிப்பதை குறித்து, குடும்ப வாழ்க்கை திருமணத்தை குறித்து என்று வரங்களை குறித்து பலவிதமான கேள்விகள் அவர்களுக்குள் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் விபச்சார குற்றம் போன்ற ஒரு கொடிய குற்றம் கூட சபைக்குள்ளே இருந்தது. அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த திருச்சபையுடைய மூப்பர்கள் எபேசில் இருந்த பவுலை சந்தித்து அந்த கேள்விகளுக்கு குழப்பங்களுக்கு அவர்கள் கேட்ட கேள்வி, அதற்கு அவர் சொன்ன பதில் தாங்க இந்த 1-2 நிருபங்கள். இந்த நிருபத்தில் இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வசனம் மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை குறித்து பேசுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். மரணத்துக்கு அப்பால் இருக்கிற ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை குறித்து அங்கே பேசுவார். அதை ஒட்டியே இந்த 5ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சய நம்பிக்கை குறித்து பேசுகிறார். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்காக நிற்க வேண்டுமே என்று ஒரு எச்சரிப்பை சொல்லி அதற்கு முன்பாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுகிறார். அது என்னன்னா, இந்த சரீரத்திலே உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது நமக்கு இருக்கிற இந்த மாம்ச சரீரத்தை குறித்தும், இந்த சரீரத்துக்கு பிறகு, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை பிறகு நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற அந்த மகிமையின் சரீரத்தை குறித்து, ஆவிக்குரிய சரீரத்தை குறித்தும் அதன் மேல் நமக்கு அதிகமான நாட்டம் வாஞ்சி இருக்க வேண்டும் என்றும் அதில் எழுதுகிறார். அதோடு நான் சொன்னது போல் நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்காக நிற்க வேண்டுமே, ஆகவே சரித்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடைய வேண்டுமே என்று ஒரு எச்சரிப்போடு கூட சொல்கிறாங்க. இது ஏன் இந்த நிருபத்தை அப்படி எழுதுகிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரிந்து சபை இருந்தது இந்த கொரிந்து பட்டணம். இந்த கொரிந்து பட்டணம் கிரேக்க கலாச்சாரத்தில் இருந்தது. கிரேக்க கலாச்சாரம் உலகத்திலே பழமையானது ஒன்று மட்டுமல்ல, விக்கிர ஆராதனைக்கு பேர் போன ஒரு கலாச்சாரங்க. பல தேவதா வணக்கங்கள் இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த கிரேக்கர்கள் அவர்கள் இந்த உயிர்த்தெழுதலை, சரீர உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. அவங்க சரீரம் உண்டு, ஒரு ஆன்மா உண்டு என்று நம்பினார்கள். இந்த ஆன்மா சரீரத்துக்குள்ளே சிறைப்பட்டு கிடக்கிறது என்று மட்டும் அவர் நம்பினார்கள். ஆனால் வேதம் திட்டமாக போதிக்கிறது, இந்த சரீரத்தை குறித்தும் ஆத்மாவை குறித்தும்
நிரந்தரமானது என்பது குறித்தும் பேசுகிறாருங்க. வேதம் போதிக்கிறது இந்த சரீரம் இதோடு அழிந்து போறதில்ல, மரணத்துக்கு அப்பால் இன்னொரு சரீரம் இருக்கிறது, மகிமையின் சரீரம் இருக்கிறது. விசுவாசிகள் அதை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். ஆகவே ஆத்மா நிரந்தரமானது என்று, நிரந்தரமான ஒரு சரீரம் உண்டென்றும் ஆத்மா நிரந்தரமானது என்றும் அது ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடியது என்று இந்த கிரேக்க கலாச்சாரத்தில் இருந்த கொரிந்தியருக்கு எழுதுகிறாருங்க. என்று அந்த கலாச்சாரத்தை அறிந்தவர்களுக்கு இந்த உயிர்த்தது மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அநேகர் நம்பலை, சபைக்குள்ளே நம்பலை. ஏனென்றா அந்த கலாச்சாரம் அப்படி ஊடுருவி இருந்தது. அந்த கலாச்சாரத்துக்குள்ளே இவர்கள் இருந்தார்கள், அங்கிருந்து தான் ரட்சிக்கப்பட்டிருக்காரு. ஆகவே இந்த சரீர உயிர்த்தெழுதலை குறித்து திருச்சபைக்குள்ளே சந்தேகம் இருந்தது. ஆகவே தான் இந்த கடிதத்தை எழுதுகிறார் என்று சொன்னால் நமக்கும் இது மிகவும் பிரயோஜனமான ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா பலவிதமான உபதேசங்கள், இன்னும் சொல்ல போனால் நமது தேசத்திலே பலவிதமான கொள்கைகள் உண்டு. 7 பிறவிகள் உண்டு என்றும் அநேக கொள்கைகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட கிட்டத்தட்ட கிரேக்க கலாச்சாரம் போல தான் நம்ம தேசமும். இந்த தேசத்தில் இருக்கிற திருச்சபைகளுக்கு, விசுவாசிகளுக்கு இந்த சத்தியம் மிக மிக முக்கியம் என்பதை மனதில் வைத்து இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த மைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு மகிமையின் சரீரம் இருக்கிறது. உயிர்த்தெழுந்த பிறகு அதை பெற்றுக்கொள்வோம், இயேசு கிறிஸ்துவின் வருகையில் பெற்றுக்கொள்வோம். ஆக கிறிஸ்துக்குள் மரித்தவர் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். அவர்களுக்கும் உயிரோடு நமக்கு அந்த மகிமையின் சரீரம், ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது. அதன் மேல் நாட்டமாக இருக்க வேண்டும், அதன் மேல் வாஞ்சியாக இருக்க வேண்டும் என்கிற மிக முக்கியமான சத்தியத்தை சபை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதை ஆழமாக இருதயத்தில் எழுதி கொண்டு ஒரு நம்பிக்கையோடும் செய்தி கேட்குறோம். 2 வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 முதல்ல வாசிப்போம். பிலிப்பியர் 3:20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்றால் ஆண்டவருடைய வருகை இருக்கிறது. வருகையின் பொழுது உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாகி ஒரு மகிமையின் சரீரத்தை பெற்று அவரோடு கூட நாம் இருப்போம் என்று பிலிப்பியருக்கும் எழுதுகிறார். பரிசுத்த பவுலடிகள் அவருடைய மரணத்தை குறித்து அதிகமாக பேசுவாருங்க. ஏனென்றால் அடிக்கடி மரணத்துக்கு சமீபத்திலே போயிருக்கிறார். அவரை அடிக்கடி மரணம் சூழ்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தாங்க அவர் ஊழியம் செஞ்சிருக்கிறார். நீங்கள் குறிப்பாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லாம் வாசித்து பாருங்கள். நீங்கள் அவரை எதிர்த்தவர்கள் உண்டு, அவரை அழிக்க நினைத்தவர்கள் உண்டு. அது நிமித்தம் அவர் மரணத்துக்கு சமீபமான நிகழ்ச்சிகள் நிறைய நடந்திருக்குதுங்க. குறிப்பாக ஒரு சில சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வசனத்தை வாசித்தா தெரியும் உங்களுக்கு. 2 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனம் வாசிங்களேன். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்போதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அப்படி மரணத்துக்கு சமீபமாய் போயிருக்கிறார். இன்னொரு வசனம் பாருங்க. இதே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7 முதல் சில வார்த்தைக்கு. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். பார்த்தீங்களா? இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம்.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. அப்படி அடிக்கடி அவருக்கு அப்படி நேர்ந்திருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 50வது வசனம், 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, புறஜாதிகளும் யூதர்களும் மதத்தின் நிமித்தம் பவுலை எதிர்த்து கொலை செய்ய அவர்கள் துணிந்தார்கள். அப்புறம் பாருங்க, நீங்கள் 19ஆம் அதிகாரம் 23-27 வசனத்தில் பொருளாதார வருமானத்துக்காக அவர்கள் ஆதாயம் அற்று போகிறதே என்பதற்காக அதற்கு காரணம் பவுல் என்று சொல்லி கொலை செய்யும்படியாக தீவிரமான கலகத்தில் ஈடுபட்டார்கள். அதையும் நம்ம அங்கே பார்க்குறோம். அப்புறம் நீங்கள் 17ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அரசியல் லாபத்துக்காக எதிர்த்தார்கள். இப்படி மதத்தின் நிமித்தம், பொருளாதார வருமானத்தின் நிமித்தம், அரசியல் நிமித்தம் பவுலை எதிர்த்தார்கள், கொலை செய்ய வகை தேடினார்கள். அப்படித்தான் இவர் அநேக விசை மரணத்துக்கு சமீபமாக இருந்தார். ஒரு காலகட்டத்தில் லீஸ்திரா பட்டணத்தை அடித்தார், கல்லெறிந்து செத்து போனார்னு இழுத்து கொண்டு போய் பட்டணம் வெளியே விட்டாங்க. அந்த அளவுக்கு அடிக்கடி மரணத்தை சந்தித்த பக்தன். எல்லாத்துக்கு காட்டிலும் அவரே சொல்லுவார் பாருங்க அந்த பாடுகளை குறித்து. ஏன் இந்த அதிகாரத்தை எழுதுகிறார்னா, மரணத்துக்கு சமீபமாக இருந்து மரணத்தை சந்தித்த பக்தன் அந்த மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை ஆழமாய் நம்பி அதற்காக ஏங்குறாருங்க. நாம் அப்படி ஏங்கணும்னு சொல்லி எழுதுறார். அதுக்கு தான் இதெல்லாம் எழுதுறாருங்க அவர். சோத்திரம். அவர் அடைந்த ஆக்கினை குறித்து பார்க்கும்போது அடிக்கடி நான் சாகிறேன்னு சொல்லுவாருங்க அவர். ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் 9வது வசனம், இதே 2:6-9. அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும். பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் சாகிறவர்கள் எண்ணப்பட்டவர்னா அந்த அளவுக்கு மரணத்துக்கு சமீபமாக இருக்கிறாருங்க. எல்லாத்துக்கும் மேலாக அவர் அடைந்த அந்த வேதனைகளை ஒரு பட்டியல் போடுவார் பாருங்க. வாசிக்கலாமா? 11ஆம் அதிகாரம் 23-2 3 வசனம் வாசிப்போம். 11ஆம் அதிகாரம். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். அந்த அளவுக்கு பிரயாசப்பட்ட ஒரு பக்தன். வாசிக்கும் பொழுது எப்படி இருக்குதுங்க. இப்படி பல விஷயம் துன்புறுத்தப்பட்டு மரணத்துக்கு சமீபமானாலும், சத்துருக்கள் இப்படி எதிர்த்தாலும், இவர் எப்படியாக நற்செய்தியை சொல்லுவதை குறைத்து கொள்வார் அல்லது நற்செய்தி ஊழியத்தை விட்டு விடுவார் என்று எதிர் நினைத்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? இவர்கள் எதிர்க்கத்தான் பவுலர்கள் மிக துணிச்சலாக தைரியமாக தன் ஊழியத்தை செய்து நிறைவேற்றினார். ஊழியர்கள் கவனிக்கணும், விசுவாசிகளுக்கு கொடுங்க, இதெல்லாம் ஒரு தேவையான ஒரு செய்தி. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, பணிந்து போகக்கூடாது, ஒளிந்து கொள்ளக்கூடாது, இன்னும் ஊழியம் அதிகரிக்கணும் என்பதற்கு பவுலின் வாழ்க்கை ஒரு திருஷ்டாந்தமான வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படி தொடர்ந்து துணிச்சலாக தைரியமாக தன்னுடைய ஊழியத்தை பவுலடிகள் செய்தார். காரணம், அவருடைய நம்பிக்கை இந்த 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல காணப்படுகிற அநித்தியமானவைகள் மேல் அல்ல, காணப்படாத நிச்சயமானவைகள் மேல் அவர் நம்பிக்கை இருந்தது. அதுதாங்க முக்கியம். காணப்படுகிற இந்த அநிச்சயமான தற்காலிகமான உலக சந்தோஷங்கள், ஆஸ்திகள், பெருமைகள் இவைகள் மேல் அல்ல, காணப்படாத நிச்சய மகிமையாகிய பரலோகத்தின் மீதும் வருகையில் அவர் பெறப்போகிற மகிமையின் சரீரத்தின் மீது இருந்ததுனால சொத்தை தைரியமாக உடித்து செய்து இந்த அதிகாரத்தை எழுதுகிறார்.
என்றால், அடே அப்பா, இந்த அறிமுகம் எவ்வளோ முக்கியம் நமக்கு. இந்த வசனங்களுக்கு இதுதாங்க பேசிக். நமக்கு நாம் இந்த தற்காலிக சரீரத்தில் இருந்தாலும் இனி ஒரு மகிமையின் சரி நமக்கு இருக்கிறது. அந்த சரித்திரோடு கூட நியாயாசனமாக நிற்கணும். ஆகவே கவனமாயிருங்கள் என்று சொன்ன பவுலின் வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு பிரயோஜனமானவர்கள். கவனிங்க. ஸ்தோத்திரம். இதை கேட்கும் பொழுது மெய்யாகவே உங்களோட ஆவியில் பலப்படும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதில் இருந்து 1:10 வசனத்தில் பவுல் சொல்கிற மிக முக்கியமான 3 குறிப்புகளை கவனிக்க விரும்புகிறேன். முதல் குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக சிறந்த சரீரம். மிக சிறந்த சரீரம், த பெஸ்ட் பாடி. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனம். 2 கொரிந்தியர் 5:1-2 வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம். 2 விதமான சரீரத்தை குறித்து பேசுகிறார். அறிமுகத்தில் சொன்னது போல பவுலடிகள் 2 விதமான சரீரத்தை குறித்து பேசுகிறார். ஒன்று, நாம் இப்பொழுது பெற்றிருக்கிற இந்த மாம்ச சரீரம், அதைத்தான் பூமிக்குரிய கூடாரம் அப்படி சொல்கிறாருங்க. இந்த சரீரத்தை குறித்து சொல்லும் பொழுது இது தற்காலிகமானது, பலகீனமானது, அழிவுக்குரியது. அதுதாங்க இந்த கூடாரமாகிய நாம் இப்பொழுது பெற்றிருக்கிற மாம்ச சரீரம். இங்கே நம்ம வாசிக்கிற அந்த வார்த்தை கர்த்தர் கட்டுகிற கூடாரங்கிறது, ஸ்தோத்திரம், ஏதோ அந்த பரம வாசஸ்தலத்தை இங்கே சொல்லலைங்க. என்றால் நாம் இந்த மாம்ச சரீரத்துக்கு பிறகு பெறப்போகிற மகிமையின் சரீரமாகிய ஆவிக்குரிய சரீரத்தை குறித்து தாங்க பேசுகிறார். அதுதான் கர்த்தர் கட்டுகிற கைவேலை இல்லாத சோத்திரம் நிச்சய வீடுங்கிறது. சோத்திரம் நமது ஆவிக்குரிய சரீரத்தை குறித்து பேசுகிறார். இதை குறித்து நம்ம பார்ப்பதற்கு வேத சொல்ல இன்னொரு வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 14:57. அப்பொழுது சிலர் எழுந்து கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை இடித்து போட்டு கைவேலை அல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று கைவேலை அல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், கைவேலை இல்லாத இன்னொரு ஆலயத்தை கட்ட போறேன்னு தன் சரீரத்தை குறித்து பேசினாருங்க. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போகிறாரு. எழுந்த இந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தை குறித்து இங்கே பேசுகிறார். அவர்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக இந்த இடத்துல கைவேலை அல்லாத வேறொரு சரீரம் அப்படின்னு சொல்கிறது நம்ம கவனிக்கணும். என்றால் இப்போ இந்த 2 கொஞ்சம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் பூமிக்குரிய கூடாரம் என்பது நாம் பெற்றிருக்கிற மாம்ச சரீரத்தையும், அழிவுக்குரிய சரீரம், பலகீனமான சரீரம், வியாதி உள்ள சரீரமாகிய இந்த சரீரத்தையும் இது தற்காலிகமானதென்றும் கைவேலையல்லாத வேறொன்றை கர்த்தர் கட்டுகிறார்னு சொல்லப்பட்டது. சோத்திர மகிமையின் சரீரத்தை குறித்து, ஆவிக்குரிய சரீரத்தை குறித்து, மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நாம் பெறப்போகிற ஆவிக்குரிய சரீரத்தை குறித்து பவுல் இங்கே பேசுகிறார். அப்படி சொல்லிட்டு ஏன் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் இந்த சரீரத்தில் எத்தனை தான் வியாதி பலகீனங்கள் போராட்டங்கள் வந்தாலும் சரி, நமது நம்பிக்கை அந்த ஆவிக்குரிய சரீரத்து மேல் இருக்க வேண்டும். நமது வாஞ்சை, நமது ஏக்கமெல்லாம் நாம் இனி பெறப்போகிற உயிர்த்தெழுதலில் பெறப்போகிற அந்த ஆவிக்குரிய மகிமையின் சரீரத்து மேல் வாஞ்சியாக இருக்க வேண்டும். அதுதான் நிச்சயமானது, நிரந்தரமானது, அதுதான் கர்த்தரோடு இருக்கக்கூடியது. ஆகவே தேவஜனம் அதன் மேல் வாஞ்சையாயிருங்கள், அதன் மேல் ஒரு ஏக்கமாயிருங்கள் அப்படின்னு எழுதுகிறார். தனது ஏக்கத்தை குறித்து அங்கே பேசுகிறாருங்க. ஸ்தோத்திரம். இப்போ 2ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்களேன். 5:2.
ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம். இதுல திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா விரும்புகிறோம், நாடுகிறோம், வாஞ்சையுள்ளா இருக்கிறோம் என்றெல்லாம் எழுதுவாருங்க. ஏன் எழுதுறாருன்னா, இந்த கூடாரத்தில் இருந்து, இந்த மாம்ச சரீரத்திலிருந்து தவித்து கொண்டிருக்கிற நாம் இனி பெறப்போகிற ஆவிக்குரிய மகிமையின் சரீரத்துக்காக ஒரு ஏக்கத்தோடு இந்த உலகத்தில் வாழணும், அதுதான் நிரந்தரமானது என்று தமது ஏக்கத்தையும், அதே ஏக்கம் விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டும் என்றும் அழுத்தமாய் சொன்ன ஒரு பகுதிங்க. இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகளே, ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், பிறந்தோம், வீடு கட்டினோம், சம்பளம் பார்த்தோம், ஆக பதவி அது இதுன்னு இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி இதோடு நிறுத்தி கொள்ளாதிருங்கள். ஒரு பகுதி, அருமையான ஒரு எச்சரிப்பின் பகுதி, இதே பவுல் 15ஆம் அதிகாரத்தில் எழுதுவார். 1 கொரிந்தியர் 15:19 வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். அப்படி இம்மைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை காட்டிலும் பரிதாபத்துக்குரிய மக்களாய் போய்விடும். ஏன்னா அவ்வளவு விஷயம் தெரிஞ்சும் நம்ம இந்த உலகத்துக்காக வாழ்ந்தால் எல்லாரை காட்டிலும் நாம தான் பரிதாபத்துக்குரியவர்கள் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா பதிவு செய்கிறார். ஆகவே இந்த உலகத்துக்காக வாழ்ந்து, இந்த உலகத்துக்காக மரித்து, அந்த உலகத்துக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிற கூட்டமாக இருக்கப்படாது. இதற்கு பிறகு இன்னொரு உலகம் இருக்கிறது, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, இன்னொரு சரீரம் இருக்கிறது, அதுதான் நிரந்தரமானது. ஆகவே அதன் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று பவுல் இதில் ரொம்ப திட்டமாக எழுதுகிறார் பாருங்க. அதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம வாசித்தோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தருக்குரியிருக்கும் அதிகமாய் விரும்புகிறோம். அதிகமாக அது தாங்க விருப்பம் இருக்கணுங்க. இந்த சத்தியத்தில் அதிகம் கேட்க விரும்புறதில்ல, சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப துக்கமான விஷயங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க, கவனிங்க ஸ்தோத்திரம். சிலர் நினைக்கலாம், எப்போ வரப்போகிறாரு, மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கு யாருக்கு தெரியும் என்றெல்லாம் பேசுகிற கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். மரணத்துக்கு பிறகு மனம் திரும்புதல் இல்லை. மரணத்துக்கு பிறகு அவர் அன்புள்ள தெய்வம் இல்லை. மரணத்துக்கு பிறகு இரக்கமுள்ள தெய்வம் அல்ல, மனம் திரும்பலும் இல்லை, அங்கே அன்பும் இல்லை, இரக்கமும் இல்லை. அவர் நியாயாதிபதி என்பதை மறக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். எப்போ வருகை இருக்குதுங்க, அதுக்கு என்னங்க இப்போ பேசுகிறவங்க இருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் நமக்கு அழைப்பு இருக்குமானால், இன்னைக்கு இருக்குமானால், நாளைக்கு இருக்குமானால், நம்ம நிலைமை என்ன? இது நிரந்தரம் இல்லையா? உலகத்தில் எப்பேற்பட்ட ஆளாக நினச்சி மறித்து தான் மரணத்தை சந்தித்து ஆக வேண்டும். அது என்னைக்கு நடக்கலாங்க. சீனியாரிட்டி இல்லாத ஒரு சாவுன்னு சொன்னார் ஒருத்தர். சீனியாரிட்டி கிடையாது, இவர் கொஞ்சம் வயசுங்க, ரொம்ப நாள் இருப்பார், இவர் வயசானவர், சீக்கிரம் இன்னைக்கு நாளைக்கு போயிடுவார். இல்லை, யாருக்கு எப்போ மரணம் சம்பவிக்கும், நாளைக்கு நடந்தால் என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் தீவிரமாக பேசுறது இந்த வசனத்தெல்லாம். விசுவாசிகள் நல்லா கவனிக்கணுங்க. ஆக இந்த உலகத்தில், நம்ம தற்காலிகமான இந்த உலகத்தில், நிரந்தரமில்லாத உலகத்தில் நமது வாஞ்சை ஏக்கமெல்லாம் இனி நாம் அடைய போகிற நிச்சயத்தை குறித்தும், இனி நாம் பெறப்போகிற மகிமையின் சரீரத்தை குறித்தும், மணவாள் இயேசு வருவதை குறித்தும், வருகை குறித்தும் விசுவாசித்து அதன் மேல் ஏக்கமாக இருக்க வேண்டும். எப்படி ஏங்கணும்னா, ஒரு பக்தன் சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்க. நமது ஏக்கம் எப்படி இருக்கணுமா, அந்த மகிமையின் சரீரத்தின் மீது, நிச்சயத்தின் மீது எப்படி ஏக்கம் இருக்கணுமா? ஒரு பக்தன் இப்படி சொல்கிறாருங்க. ஸ்தோத்திரம். ஒரு கைதி விடுதலைக்கு ஏங்குவது போல், சிறைப்பட்டு கிடக்கிற ஒரு கைதி என்னைக்கு விடுதலை வருமோ என்று அவன் ஏங்குவது போல நம்ம அந்த நாளுக்கு, அந்த சரீரத்துக்கு ஏங்கணுமா? அப்புறம் ஒரு நோயாளி சுகத்துக்காக இயங்குவது போல, இதுக்கெல்லாம் வியாக்கியானம் வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு. நோயாளிக்கு எப்போ சுகம் கிடைக்குமோன்னு ஒரு ஏக்கம் இருப்பது போல. அப்புறம் ஒரு பசியுள்ள மனிதன் ஆகாரத்துக்காக இயங்குவது போல, இல்லையா? பசி வந்தால் 10 போயிடும்னு சொல்கிறாங்களே, அப்படி அந்த பசியுள்ள ஒரு மனுஷன்
ஆகாரத்துக்காக எப்படி ஏங்குவானோ அதை போல தாகமுள்ள ஒரு மனுஷன் அந்த தாகம் தீர்க்கிற தண்ணீருக்காக எப்படி ஏங்குவானோ இல்லையா, அதை போல. அப்புறம் ஒரு கூலி தொழிலாளி சம்பளத்துக்காக இயங்குவது போல, நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு எப்போ சம்பளம் வருமோன்னு காத்திருக்கிறது போல, ஒரு கூலி தொழிலாளி சம்பளத்துக்கு இயங்குவது போல, ஒரு யுத்த வீரன் சமாதானத்துக்கு இயங்குவது போல, எப்போ தான் இந்த யுத்தம் முடியுமோ, நம்ம வீட்டுக்கு போய் மனைவி பிள்ளைகளை பார்ப்போமோ என்ற ஒரு ஏக்கம் யுத்த புருஷன் இருக்கும் இல்லையா, அதை போல் எப்பொழுது ஸ்தோத்திரம் எனக்கு சமாதானத்தின் நாட்கள் வரும், எப்பொழுது நிச்சய வீட்டை நான் சந்திப்பேன், ஆண்டவர் இயேசுவோடு எப்பொழுது இருப்பேன் என்கிற அந்த ஏக்கம் ஒவ்வொருவருக்கு இருக்க வேண்டும் என்று தான் பவுல் எழுதுகிறாருங்க. ஸ்தோத்திரம். இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த சரீரம் அழிந்து போகும், அழியாத சரீரம், மகிமையின் சரீரம், ஸ்தோத்திரம், கைவேலையல்லாத ஒரு சரீரத்தை கர்த்தர் தரப்போகிறார் என்று அந்த மகிமையின் சரீரத்துக்காக இயங்குங்கள்னு எழுதுகிறார். என்ன அற்புதமான ஒரு பகுதிங்க கூடாரம். எனக்கு இது யோசிக்கும் பொழுது இந்த கூடாரத்தை குறித்து இதில் அதிகம் பேசுகிறாரு பாருங்க. ஏன்னா பவுலடிகள் கூடாரம் பின்னும் தொழிலாளியா இல்லையா, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 1-3 வருஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் கூடாரம் பின்னும் தொழிலை வேலை செய்தவர். ஆகவே தான் அதை மையமாக வைத்து இந்த வாழ்க்கை எழுதுகிறார். இன்னும் ஆச்சரியமான ஒரு பகுதி. இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நமது வாஞ்சை, நமது ஏக்கம் என்ன? வாலிப சகோதரனே சகோதரியே, உமது ஏக்கம் என்ன? வெளிநாடு போனோம், வேலை பார்க்கணும், அதை கட்டணும் இதை கட்டணும் இருக்கலாம். ஆனால் அந்த நிச்சயத்தை குறித்து இனி நாம் பெறப்போகிற அந்த மகிமையின் சாயலை குறித்து ஒரு ஏக்கம் இருக்குதா, அது சிந்தனை இருக்குதா நமக்கு கவனிக்கணும். சார் நம்ம வேதத்தில் பரிசுத்தமான பார்க்குறோமே, அவங்க ஏக்கம் என்ன, அவங்க விருப்பம் என்ன? குறிப்பாக விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம், அவர் எடுத்துக்கிடுவோங்க. அவருடைய ஏக்கம் என்னங்க இல்லையா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு நம்ம ஜெபம் பண்ணுறோமே, நல்லது தான். ஆனால் அவர் ஏக்கம் என்ன? வாசிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10, 11, 12 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் 11, 10, 11, 12. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரமாகிய பரலோகத்துக்கு நிச்சயத்துக்கு காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். 13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். என்ன அருமையானது! ஆபிரகாம் விசுவாசத்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அவர் ஏக்கத்தை வாஞ்சைக்கு நமக்கு விரும்புகிறோமா? ஓ, அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தார்கள், தூரத்தில் கண்டு அணைத்து கொண்டு விசுவாசத்தோடு மரித்தார். அந்த ஏக்கம் நமக்கு இருக்கணும்னு பவுலுங்க எழுதுறாருங்க. எப்படி சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 42:1 சில வார்த்தை கூட வாசிக்க வரும். அப்படிப்பட்ட ஏக்கம் நமக்கு வேணுங்க. 42:1 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் இருக்கணுமா? எப்படி? அதாவது இதில் பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்தோத்திரம், ஒரு காடு தீப்பற்றி எரிந்து புல்வெளி முதற்கொண்டு அனைத்தும் சாம்பலான பிறகு தப்பி பிழைத்த ஒரு மானானது தாகத்துக்காக எப்படி அலைந்து திரியுமோ ஏங்குமோ அதை போல் இந்த பொல்லாத உலகத்தில் தேவ ஜனத்துக்கு இளைப்பாறுதல் கிடையாது. இளைப்பாறுதல் இல்லாத இந்த பொல்லாத உலகத்தில் அந்த நிச்சயத்தின் மேல் அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் வாஞ்சை இருக்கணும். இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 73:25. இது நான் தியானிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுதே ஆவி கழிவுறுது நான் உணர்கிறேன். 73:25. பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. பூலோகத்தில் உம்மை தவிர வேற விருப்பம் இல்லை. என் மாம்சமும் என் இருதயம் ஆண்டு போகிறது.
தேவன் என்னென்றைக்கும் என் இருதயத்தில் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். தேவனை நம்பிக்கொண்டிருப்பதே நலம். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் யாருண்டு? பூலோகத்தில் வேறு விருப்பம் இல்லை எனக்கோ. தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க. இன்னொரு வசனம் சொல்றேன் பாருங்க. 1 Thessalonians 4:17. அப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கணுங்க நமக்கு. 1 Thessalonians 4:17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அதுதாங்க நம்ம வாஞ்சை. இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டம் ஏக்கம் நமக்கு வேணும். இந்த கடைசி காலத்தில் ஐடி கம்பெனி வேலை செய்கிற மக்களாக இருக்கட்டும், அதிநவீன கருவிகளை பயன்படுத்துகிற மக்களாகட்டும், அதிநவீன கலாச்சாரத்தில் இருக்கிற நாகரிக மக்களாகட்டும், அவர்களுக்கெல்லாம் இந்த சத்தியம் விகற்பமாக தோணும். ஆனால் வேதம் தான். கவனிக்கணும். பரிசுத்த பவுலடிகள் அவர் வாழ்க்கை குறித்து நினைத்த ஒரு 3 விஷயத்தை சொல்லி அடுத்த குறிப்பை கவனிக்கணும். அவர் தமது வாழ்க்கை குறித்து நினைக்கும் பொழுது எப்படி நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கை என்பது முடிக்க வேண்டிய ஒரு ஓட்டம் அப்படின்னு நினைக்கிறார். எப்படி ஓட்டப்பந்தயம் சீக்கிரம் ஓடி முடிக்கணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா? அதே போல் இந்த வாழ்க்கை என்பது ஓடி முடிக்க வேண்டிய ஒரு ஓட்டம். அதான் நீங்கள் 2 தீமோத்தேயு 4:6-8 நல்ல போராட்டத்தை போராடினே, விசுவாசத்தை காத்துக்கொண்டே ஓட்டத்தை முடித்த சொல்கிறார் பார்த்தீங்களா? அப்போது இந்த வாழ்க்கை என்பது அது ஒரு ஓட்டம், அது முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வாழ்க்கையை குறித்து பேசுகிறாருங்க. அப்போ 2வது, இது ஒரு யுத்தம், முடிவு பெற வேண்டிய ஒரு யுத்தம். வாழ்க்கையே ஒரு போராட்டம் தானே, யுத்த காலம் தானே. எப்படியா இந்த காலம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எப்போ முடிவுக்கு வரும்? ஓட்டம் எப்போ முடியும்? யுத்த காலம் எப்போது முடியும்? ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தைகள் சொல்லுகிறேன். இந்த வாழ்க்கை என்பது அது ஒரு உக்கிரானத்துவம், கணக்கு கொடுக்க வேண்டிய ஒன்று என்றால் சீக்கிரம் அதுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வாழ்க்கை இப்படி தாங்க பார்க்குறார். அது ஒரு உக்கிரானத்துவம் நிறைந்தது, கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய வாழ்க்கை. ஆக சீக்கிரம் முடிக்க வேண்டிய ஒரு யுத்தம், சீக்கிரம் ஓடி முடிக்க வேண்டிய ஒரு ஓட்டம் என்று வாழ்க்கை குறித்து பேசி இப்போ இந்த 5ஆம் அதிகாரத்தில் அதுதான் சொல்கிறாருங்க. சீக்கிரம் இந்த அழிவுக்குறி கூடாரத்தை விட்டு அழியாத சரித்தை எப்பொழுது பெறுவேனோ, எப்போ முடிவுக்கு வருமோ. ஆகவே தான் சொல்கிறாருங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நம்பிக்கையோடு உலகத்தில் நாம் வாழணும். அதுதாங்க கிறிஸ்தவம். இந்த கால நேரத்தில் அருமையான கத்தோலிக்க பிள்ளைகளே, மிக முக்கியமான கிறிஸ்தவத்தின் மையமாகி ஒரு செய்தி நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இதை தியானிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் அப்படியே விசுவாசித்து நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆயத்தமாருங்கள். ஆண்டவர் வருகை மிக சமீபம். எக்கால சத்து எப்பொழுது துணிக்கப்படலாம். ஸ்தோத்திரம். இந்த தற்காலிக ஓட்டம் முடிவுக்கு வர வேண்டிய நாட்கள் மிக சமீபத்தில் இருக்கிற என்பதை முதலாவது மனதில் வைப்போம். இப்போ முதல் குறிப்பு பார்த்தோம், மிக சிறந்த சரீரம், அதன் மேல் நமக்கு ஏக்கம். 2வது, மிக சிறந்த இலக்கு. 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். 2வது, மிக சிறந்த இலக்கு அல்லது லட்சியம். பவுலின் மிக சிறந்த த வெரி பெஸ்ட் கோல் அப்படின்னா என்னன்னா, இங்கே பார்த்தீங்க, கவனிச்சிங்களா இந்த வசனத்தை? அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். என்ன? அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். இதுதாங்க பவுலுடைய மிக சிறந்த லட்சியம். என்னானாலும் சரி, நான் எதை செய்தாலும் அவருக்கு பிரியமாயிருப்பதே எனது வாஞ்சை. இந்த சரித்தில் குடியிருந்தாலும், இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும், குடியிராமல் போனாலும், அடுத்த உலகத்துக்கு போனாலும், எனது வாஞ்சை விருப்பமெல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். அதுதாங்க பவுலுடைய வாஞ்சை. கவனிக்கணுங்க.
இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம அநேகர் மனுஷனை பிரியப்படுத்த விரும்புகிறோம், அநேகத்தில் பிரியமாக இருக்கிறோம், பலவிதமான பிரியங்களை குறித்து நாம் பார்க்குறோமே. என்னைக்காகிலும் நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறேன், கர்த்தரை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று தியானம் பண்ணுகிறேன், அவர் எதை பிரியப்படுறோ அதுதான் எனக்கு பிரியம் என்று நாம் நினைக்கிறது உண்டா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும்னு சங்கீதத்தில் பக்தன் தாவீது எழுதுறாரு. அப்படி ஒரு போதனை கேட்டிருக்கிறோமா? தம்பி தங்கச்சி கேட்குறவங்க, கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது எப்படி என்று தியானிக்கிறோமா? நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். பவுலடிகள் இந்த நாடுகிறோன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? இந்த நாட்டங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் ஆம்பிஷன் அப்படின்னு வருது. அது கிரேக்கத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிலோட்டி மெமோய் அப்படின்னு வருதுங்க. ஃபிலோட்டி மெமோயின்னு வருது. இதில் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்தோத்திரம், கனத்துக்குரிய அன்பு. ஏன் இதை பயன்படுத்துகிறாருன்னா, நாடுகிறோன்றதுக்கும் கனத்துக்குரிய அன்பு என்னன்னா, இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பினால் கர்த்தரை பிரியப்படுத்த விரும்புகிற பவுல், ஆண்டவரை கனப்படுத்தி பிரியப்படுத்த விரும்புகிற பவுல். ஆண்டவர் எப்படி பிரியப்படுத்த விரும்புகிறாராம்? ஸ்தோத்திரம், அவர் மேல் கொண்ட அன்பினால், ஆண்டவர் மேல் கொண்ட கனத்தினால் அவரை பிரியப்படுத்த விரும்புகிறார். பொதுவாக நாம் ஒருத்தரை நேசிக்கிறோம் என்று சொன்னால், அவர்களை நேசிக்கிறோம் என்பதை காண்பிப்பதுக்கு என்ன செய்வோம்? அவர்களுக்கு எது பிரியமானதோ அதை செலுத்தவோ கொடுக்கவோ அப்படி நடந்து கொள்ளவோ விரும்புவோம். அதுதான் அவரை நேசிக்கிறோம் அடையாளம். அதை போல் பவுலடிகளும் ஆண்டவர் அதிகமாக நேசித்தார். அந்த நேசத்துடைய உச்சம் என்னன்னா, எப்படி ஆண்டவரை நான் பிரியப்படுத்தலாம், அதுதாங்க அவருடைய லட்சியம். அதை தாங்க சொல்றாரு. அது நிமித்தமே நான் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம். என்ன அருமையான ஒரு லட்சியங்க! கர்த்தருக்கு பிரியமா இருப்பது எப்படி, அப்படி நான் வாழணுங்கிறது தாங்க என் லட்சியம்னா, இதெல்லாம் நமக்கு ஒரு சவுக்கடி மாதிரிங்க இந்த வார்த்தையெல்லாம். இதை நான் தியானித்த பொழுது ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. ரோமர் 15:21 கொஞ்சம் வாசிப்போம். 15:21. நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். சுவிசேஷத்தை அறிவிக்க நாடுகிறேன் இல்லையா? இந்த ஆம்பிஷன் இல்லையா, அந்த நாட்டம் அப்படின்னா, ஆண்டவரை பிரியப்படுத்த விரும்பின பவுல் எப்படி பிரியப்படுத்த விரும்புகிறாராம்? சுவிசேஷத்தை அறிவித்து, அவருடைய வார்த்தையை, அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து, அவருடைய மகா பெரிய அந்த கடைசி கட்டளை இல்லையா, அதை நிறைவேற்றுவதற்கே பிரியப்படுறார். ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா எந்த அளவுக்கு ஆழமாக சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதன் மூலம் கர்த்தரை நான் பிரியப்படுத்த விரும்புகிறேன். சூப்பர் வசனங்க. இன்னொரு வசனம் பாருங்க, 1 தீமோத்தேயு 3:1. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். நல்ல வேலையை விரும்புகிறான். நல்ல வேலையை விரும்புகிறான். அப்போ நாட்டங்கிறது ஒரு நல்ல வேலையை எப்படி விரும்புவார்களோ, ஒரு படித்து பட்டதாரி தனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், ஒரு பெஸ்ட் ஜாப் வேணும்னா என்னெல்லாம் கற்பனை இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இது இருந்தால் நல்லா இருக்கும் என்று ஒரு நல்ல வேலையை விரும்புகிறவன் இருக்கிற அந்த நாட்டம். அதை போல் உலகத்திலே பெஸ்ட் வேலைன்னா கர்த்தருக்கு ஊழியம் செய்தாங்க. கர்த்தருக்காக வாழ்வது, கர்த்தருக்கு என்று செய்கிற ஊழியம், அதிலே நாட்டமுள்ள பவுல் அப்படித்தான் கர்த்தரை பிரியப்படுத்த அவர் விரும்பினார். அதான் சொல்றார், கர்த்தருக்கு நான் பிரியமாயிருக்க நாடுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவத்தின் மையமே இந்த லட்சியம் தாங்க. கிறிஸ்தவத்தின் மையம், சென்டர் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டிங்கிறது தேவனை பிரியப்படுத்துவது. வாலிப தம்பி தங்கச்சி, இதை கேட்குறவங்க நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம், கிறிஸ்தவத்தின் மையம் கர்த்தரை பிரியப்படுத்தணும். அதுதான் முக்கியம். யாரையோ பிரியப்படுத்த என்னென்ன முயற்சி பண்ணுறோம் கவனிக்கணுங்க. கர்த்தரை பிரியப்படுத்த எடுக்கிற முயற்சிகள் என்ன?
சில சொல்லுவேன் எதெல்லாம் நான் ஆண்டவருக்கு பிரியம்னு. திரும்ப திரும்ப பவுல் தன் நிருபங்களில் இந்த பிரியத்தை குறித்து பேசுவாருங்க இல்லையா? இது கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் கவனிங்க. ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பது எப்படின்னு மட்டும் நீங்கள் நினைத்து வாழ ஆரம்பித்து விட்டால் இந்த உலகத்தில் ஒரு கூறும் வைக்க மாட்டாருங்க. சரி, இப்போ பாருங்கள் இதெல்லாம் பிரியம்னா நம்பர் 1 ரோமர் 14:18. ரோமர் 14:18. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். பார்த்தீங்களா? அப்போ தேவனுக்கு ஊழியம் செய்வதே அவருக்கு பிரியம். இதுக்கெல்லாம் வியாக்கியானம் வேணாம், நீங்கள் அப்படியே மனசில் வச்சுக்கிடுங்க. 2வது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம். கர்த்தருக்கு ஆராதனை. எப்படிப்பட்ட ஆராதனை? எது அவருக்கு பிரியம்? ஆசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனுக்கு நன்மையும் பிரியமும். அப்புறம் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக. அப்படின்னா ஸ்தோத்திர கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்யுங்கள். அது ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறது. அதிலே அவருக்கு பிரியுங்க. நம் சரீரத்தை பரிசுத்தமான ஜீவபலியாய் லிவிங் சாக்ரிஃபைஸ் அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை, சுயத்துக்கு மரித்து இல்லையா, நமது திட்டங்கள், நமது ஆசைகள், நமது விருப்பங்கள் எல்லாவற்றுக்கும் மரித்து அவர் திட்டம், அவர் ஆசை, அவர் விருப்பம் என்ன என்று நாள்தோறும் அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் தான் ஜீவபலி, லிவிங் சாக்ரிஃபைஸ். ஏதோ ஒரு நாள் இல்லை, தினந்தோறுங்க. அப்படி சுயத்துக்கு மரித்தவர்களாக உலகத்தில் வாழணுங்க. அதுதான் அவருக்கு பிரியம். அதுதான் இந்த 2 வசனம் சொல்லுது. சமீபத்தில் இந்த தேவனுடைய வார்த்தை என்கிற ஒரு அருமையான ஒரு மேகசின் உண்டு. அந்த மேகசினில் ஜார்ஜ் முல்லரை குறித்து எழுதப்பட்ட ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஜார்ஜ் முல்லர் சொல்கிறாரு என்னன்னா, நான் சுயத்துக்கு மரிச்சிருக்கிறேன் அப்படின்னு. சுயத்துக்கு மரிப்பதுனா என்ன அப்படின்னு ஒரு வாலிபன் கேட்குறான். அவர்த்தில் வந்து, ஐயா நீங்கள் சுயத்துக்கு மரித்திருக்கீங்க, சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன்னு சொல்கிறீங்களே, சுயத்துக்கு மரிப்பது என்றால் என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒன்று செய் தம்பி, நீ கல்லறை தோட்டத்துக்கு போ, கல்லறையில் புதைக்கப்பட்ட ஒரு கல்லறைக்கு நேராக நின்று அப்படி அந்த புதைக்கப்பட்ட அந்த மனுஷனை பார்த்து நல்லா புகழ்ந்து பேசு. அவன் என்ன சொல்கிறான்னு கேளு. அப்புறம் அவனை கடிந்து கொண்டு கண்ணனம் பண்ணி திட்டி பேசு. அவன் என்ன சொல்கிறான்னு பாரு அப்படின்னாராம். இவன் போய் இப்படி பேசிட்டு வந்தவர் கேட்குற, என்ன சொன்னான் அந்த மனுஷன்? அவன் சொன்னானா, ஐயா புகழ்ந்து பேசின போதும் ஒன்றும் பேசலை, நான் திட்டின போதும் ஒன்றும் பேசலை ஐயா. அப்போ சொன்னாராம், சுயத்துக்கு மரிப்பது என்று சொன்னால் உங்களை புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி உங்களுடைய வெளிப்பாடு எல்லாம் ஸ்தோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது. புகழ்ந்தால் பாராட்டுறது, ஆக திட்டினால் கடிந்து கொள்ள வேண்டாம். அந்த இடத்துல செத்தவர்களை போல இருங்கள். புகழ்ந்தாலும் சரி திட்டினாலும் சரி ஒரு மரித்தவனை போல மௌனமாக இருங்கள் அப்படின்னு சொன்னார். இன்னும் அருமையான ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் பாருங்கள். அதுதாங்க உண்மையான ஒரு ஆராதனை. அப்புறம் பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமாக இருப்பதுன்னா எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10-11 கனி கொடுப்பது. 10-11 கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளுக்கு கடிந்து கொள்ளுங்கள். அப்ப கனி கொடுப்பதில் அவருக்கு பிரியம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், தயவு, நற்குணம் போன்ற இந்த ஆவிக்குரிய கனிகளில் அவர் பிரியப்படுகிறார் இல்லையா? ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, காணிக்கையில். பிலிப்பியர் 4:18 நாம் கர்த்தருக்கு கொடுப்பதில் அவரை பிரியப்படுகிறார், கனி கொடுப்பதில் பிரியப்படுகிறார். அப்புறம் இன்னொன்று, பிள்ளைகளுக்கென்று சொல்லப்பட்ட வார்த்தை, அதில் கர்த்தருக்கு பிரியமா? அப்படி தான் பிரியமாக இருக்க நாடணும்.
அதான் பவுல் சொல்றாரு, சரித்திரம் குடியிருந்தாலும் குடியாமல் போனாலும் அவருக்கு பிரியமா இருக்க நாடுகிறோம். என்னங்க வாசிக்கலாமா? பிள்ளைகள் பெற்றோருக்கு எப்படி நடந்துக்கிடணும்? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியம். இதை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு பெற்றோர் உண்டு. அந்த பெற்றோருக்கு எந்த வயதானாலும் கீழ்ப்படுறீங்களா? ஒருவேளை அவங்க பலகீனப்பட்டு போயிருந்தாலும், நீங்கள் பலசாலிகளாக இருந்தாலும் ஸ்தோத்திரம், அவர் சொல்றது கீழ்ப்படிங்களா பாருங்க. இப்படி பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் கர்த்தருக்கு பிரியமா? அப்படி கர்த்தருக்கு பிரியம் என்றா உங்களுக்கு என்னங்க குறை வைப்பார் ஆண்டவர்? இன்றைக்கு பெற்றோரை கனவீனம் பண்ணுகிற பிள்ளைகள் ஏராளமாக பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம், நல்லா கவனிக்கணும். ஆயுசு நாட்கள் இழுத்திருப்பதுக்கு தகப்பனு தாயும் கனம் பண்ணுவாயாக. ஸ்தோத்திரம், வேற ஒன்றும் இல்லை ஆசீர்வாதம். எதிர்காலம்லாம் வேற எங்கேயும் இல்லை. முன் தகப்பன தாயை கனம் பண்ணு. கவனிக்கணும். அவங்க வயது சென்றலாக இருந்தாலும் சரி, அற்பமாக என்னாத, எந்த அளவு கனம் பண்ணுறீங்களோ அந்த கர்த்தர் உங்களுக்கு கனம் பண்ணுவார் என்று அது அவருக்கு பிரியம். கவனிக்கணுங்க. அப்பா அம்மா கொண்டு போய் ஏஜ் ரூமில் விடுறது, அனாதாசம் சேர்க்கறது, நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறது, வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு அவங்க எப்படியோ கேட்டு போகட்டும், ஏதோ பணம் கொடுத்தா சரின்னு வர்றது. கவனிக்கணும். கர்த்தருக்கு எது பிரியம்? பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது. அதான் சார் அர்த்தம். இதுக்கு சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமாக இருக்க நாடுகிறோம் என்ன அர்த்தங்க? இப்படி தாங்க வாழணும். இது தாங்க அவருக்கு பிரியம். ஸ்தோத்திரம், ஊழியத்தில் அவருக்கு பிரியம், ஆராதனை ஆவிக்குரிய ஆராதனையில் அவருக்கு பிரியம், கனி கொடுப்பது அவருக்கு பிரியம், காணிக்கை கொடுப்பது அவருக்கு பிரியம், பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படிது அவருக்கு பிரியம், நற்கரிகளை செய்வது அவருக்கு பிரியம். கொலோசியர் 1:10 பார்க்குறோம். தான தர்மம் பண்ணுங்க, பிச்சை கொடுங்க. ஆவிக்குரிய மக்கள் அதெல்லாம் கவனிக்கிறதில்ல, பெருசாக எடுத்துக்கிறதில்ல. கவனிக்கணும். தான தர்மம் செய்யணும், ஏழைகளுக்கு இரக்கம் செய்யணும், பிச்சை கொடுக்கணுங்க. ஸ்தோத்திரம், அதன் மேல் அவருக்கு பிரியம். ஸ்தோத்திரம். சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அப்படின்னா இந்த சரீரம் அழிவுக்குரியது, பலகீனமானது, தற்காலிகமானது என்பதினால் இந்த சரீரத்தை அற்பமாக எண்ணக்கூடாது. கவனிக்கணும். இந்த சரீரத்தை குறித்து வேதம் சொல்கிறது, அது தேவனுடைய ஆலயம். அதை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 நம்ம பார்க்கணும். நம்ம என்றால் இந்த சரீரத்தை, தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கப்படாது. பாவத்தினால், அக்கிரமத்தினால், குடியினால், போதையினால், கெட்ட பழக்க சகவாசங்களினால் இந்த சரீரத்தை கெடுக்கப்படாது. இது தற்காலிகமானதுதான். அதே நேரத்தில் சொல்றாரு பாருங்க, இப்போ எச்சரிப்பான வார்த்தை. வாசிங்க மறுபடியும் 10வது வசனம் பாருங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்போ தக்க பலன், சரீரத்திலே செய்த நன்மைக்காவது தீமை, நன்மை தீமை என்னன்னு பிறகு சொல்றேன் என்றால் அதுக்கு தக்க பலன் உண்டு. ஆகவே இந்த சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கிடுங்க. அதை பாவம் ஆளாதபடிக்கு தேவன் ஆளுகை செய்யும்படி காத்துக்கிடுங்க. கவனிக்கணும். இஷ்டம் போல ட்ரெஸ் பண்ணுறது, இஷ்டம் போல சரீரத்தை பார்க்கறது கவனிக்கணும். ஸ்தோத்திரம். இந்த சரீரம் தற்காலிகமானது என்றாலும் அதற்கு பலன் உண்டு நித்தியத்தில் என்பதையும் மறக்கக்கூடாது. எச்சரிப்பின் சத்தம். ஸ்தோத்திரம். ஒரு எச்சரிப்பான வார்த்தை சொல்கிறார் பாருங்க. நீங்கள் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24-27 வருஷம் இருக்குது. நீ வாசி இல்லாத வாசிங்க. பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி, மற்றவனுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். சரீரத்தை ஒடுக்கி ஆளவில்லை என்றால் ஆகாதல போயிடுவோம். பயங்கரமான வார்த்தைங்க. எத்தனை பெரிய ஊழியம் செய்தாலும், ஊழியக்காரலாக இருந்தாலும், எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலும், இந்த சரீரத்தை பாவம் ஆளாதபடிக்கு நீங்கள் இது ஆளலைன்னா ஆகாதல போயிடுவோம்.
ஆகவே சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய ஆலயமாக பாவித்து பரிசுத்தமாக இருங்க. பரிசுத்தமான ஆராதனை செய்யுங்கள். பல நிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இதான் அவருடைய மிகச்சிறந்த லக்கு. மூன்றாவது மிக சிறந்த நோக்கம். அதுதான் 10வது வசனம். கவனிக்கணுங்க. கேட்குற கத்துரை பிள்ளைகள் ஏனோ தானே கேட்கக்கூடாது. ஸ்தோத்திரம், இவருக்கு என்னப்பா ஜிப்பா போட்டுருக்காரு, அந்த காலத்து மனுஷன் ஏதோ பேசுகிறாரு நினைக்காதீங்க. வேதத்தை தான் பேசுகிறேன். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒன்று நாம் எல்லாரும், ஆல். 2வது வெளிப்பட வேண்டும், மஸ்ட். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பு வெளிப்பட வேண்டும். எதுக்கு? அதான் சொல்றாரு, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் அவருக்கு முன்பு நிற்க வேண்டும். இந்த ஆழமான ஒரு வெளிப்பாட்டை பெற்றதுனால தான் பவுலுக்கு இந்த தேகத்தை விட்டு பிரிந்து அந்த தேகத்தை பெற்றுக்கொண்டு அவரோடு இருக்கணும் வாஞ்ச நாளுக்கு நாள் அதிகரிக்குதுங்க. அதை தான் நமக்கு எழுதுறாரு. நாம் இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்ட நாமும் அதை போல அந்த ஏக்கம் வாஞ்சை பிரியமும் இருக்கணும். சரி, இதில் இன்னொரு வார்த்தை கவனிக்கணும். நாம் வெளிப்பட வேண்டும் இருக்கு, பார்த்தீங்களா? வெளிப்பட வேண்டும். அப்பியர்ங்கிற வார்த்தை கிரேக்கத்தில் அதுக்கு என்ன அர்த்தங்கள்னு பார்த்தீங்கன்னா, சோத்திரம், வெளிப்படுத்துதல். இதுக்கு பேர் வெளிப்பட வேண்டும் வார்த்தைக்கு டு மேக் மேனிஃபெஸ்ட். 2வது தெளிவாக வெளிப்படுத்துதல், டு மேக் கிளியர், தெளிவாக வெளிப்படுத்துறது, காணக்கூடிய ஒரு மாறுதல், டு மேக் விசிபிள் அப்படின்னு 3 வார்த்தை இருக்குங்க. அப்போ அவருக்கு முன்பாக அவர் தெளிவாக வெளிப்படுத்துவார், காணக்கூடியதாக வெளிப்படுத்துவார். எதை? சரீரத்தில் நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது கொடுக்கும் பலனை. அதான் கவனிக்கணுங்க. நாம் இந்த உலகத்தில் விசுவாசிகளாகி நாம், ஊழியர்களாகி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, நமது குணம், நமது நோக்கம், விருப்பம், எதுக்காக வாழ்ந்தோம், எப்படி வாழ்ந்தோம் என்பதை ஒளிவு மறைவில்லாமல் அந்த நாளிலே அவர் வெளிப்படுத்தப் போகிறார். அதற்கு முன்பாக நாம் நின்றுத்தான் ஆக வேண்டும், விசுவாசிகள் எல்லாரும். அதுதாங்க முக்கிய கருத்து. அங்கே மாய்மாலமோ பாசாங்க பலம் பண்ண முடியாது. கவனிக்கணுங்க. சரி, இதை சொல்வதற்கு முன்பு மிக முக்கியமான ஒன்றை மனசில் வைக்கணும். என்னென்னா, இந்த நியாயாசனம் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? மறுபடியும் வாசி தான் 10ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி 2 வார்த்தை வாசிப்போம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இந்த கிறிஸ்துவின் நியாயாசனம்ங்கிறது ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட்ங்கிறது மூல பாஷையில் தான் அதுக்கு பேர். இந்த ஜட்ஜ்மெண்ட் சீட்டுக்கு பேர் என்னன்னா பீமா அப்படின்னு வருதுங்க. பீமா. இந்த பீமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு 2 அர்த்தம் இருக்குதுங்க. முதல் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒலிம்பிக்கிலே விளையாட்டிலே வெற்றி பெற்ற ஒரு வெற்றி வீரனுக்கு பரிசு வழங்கக்கூடிய மேடை இல்லையா? ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா விளையாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு அவர்களை கௌரவித்து அவர்களுக்கு விருது வழங்குகிற நிகழ்ச்சி ரொம்ப விமர்சையாக நடக்குது. அப்படி விருது வழங்குகிற அந்த மேடை அப்படின்னு வருதுங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை நியாயம் விசாரிப்பதற்காக பிலாத்து ஒரு மேடை மேலே நின்னானே, அந்த நியாயாசன மேடை அப்படின்னு வருதுங்க இந்த பீமாவுக்கு. 2த்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, விசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. நல்லா கவனிக்கணும். ஆக்கினை தீர்ப்பு, நியாய தீர்ப்பு இல்லை. அவர்களுக்கு நரகம் இல்லை, நியாய தீர்ப்பு இல்லை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1-2 நம்ம பார்க்குறோம். ஆக்கினை தீர்ப்பு, நியாய தீர்ப்பு நமக்கு இல்லை. நாம் செய்த பாவங்களுக்கு தக்க பலனை
ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி நம் பாவம் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டார். வேதம் முழுவதும் இருக்குது. அதில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இதே 5ஆம் அதிகாரம் 21. 5:21. அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நமது பாவங்களுக்காய், அக்கிரமங்களுக்காய், அநியாயங்களுக்காய் பிதாவாகி தேவன் இயேசுவை பாவமாக்கி சிலுவையிலே கொன்று 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அந்த சிலுவை மரணத்தினால் நமது பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நம்மை பரிசுத்தம் பண்ணினார் கர்த்தர் இயேசு. ஆகவே இந்த பீமாவுக்கு முன்பு, இந்த நியாயாசனத்துக்கு முன்பு ஸ்தோத்திரம், பாவத்துக்குரிய தண்டனை அல்ல, பாவிகள் நிற்பதல்ல, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட, ரட்சிக்கப்பட்டு பிதாகுமார் பரிசுத்தாவி நாமத்தின் ஞானஸ்தானம் பெற்ற விசுவாசிகளுக்கு அவர் கொடுக்கிற பலன் தாங்க இந்த பீமா நியாயாசனம். நல்லா கவனிக்கணுங்க. பீமா நியாயாசனம் என்பது வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு போல அல்ல. அது பாவிகளுக்கு கொடுக்கிற தண்டனை, நரகம். இது விசுவாசிகளுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, ஆண்டவருக்காக செய்த காரியங்கள், ஆத்தும ஆதாயம் கொடுத்தது, பட்ட பாடுகள், பிரயாசங்கள், இதற்கு ஒரு பலனை பெறுகிற ஒரு இடம்தான் இந்த பீமா நியாய தீர்ப்பு. அப்படின்னா அங்கே நாம் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றுக்கும் நஷ்டஈடு போல பலன் கொடுக்கிற ஒரு இடம். ஆகவே இந்த சரீரத்தில் வாழும் பொழுது ஸ்தோத்திரம், நன்மை செய்யுங்கள், சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்புறம் நன்மைக்காவது தீமைக்காவது, நன்மை கரெக்டுங்க, தீமைக்காவதுன்னு ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி. தீமைக்காக அப்படின்னா மூல பாஷையில் பார்த்தீங்கன்னா பாலோஸ் அப்படின்னு வருதுங்க. இது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா யூஸ்லெஸ், ஒர்த்லெஸ் அப்படின்னு வருதுங்க. என்ன? ஸ்தோத்திரம், வீணான, விலை மதிப்பில்லாத, வீணானவைகள் அப்படின்னு அர்த்தங்க. என்ன அர்த்தத்துக்கு? நன்மைக்காவது என்றால் இந்த உலகத்தில் கர்த்தருக்காக செய்த பாடுகள், பிரயாசம், வாழ்ந்த வாழ்க்கை, அதுக்கு பலன். தீமைக்காக சொன்னால் நம்ம நன்மை செய்கிறோம், அநேக நேரத்தில் யூஸ்லெஸ்ஸாக வாழறோம். அதிகமான நேரங்களில் உலக பிரகாரமாக வாழறோம். ஸ்தோத்திரம், பிரயோஜனப்படாத காரியங்களை செய்கிறோம். ஒரு வீடு தேவைதான், வீட்டு மேலே வீடு, மாடி மேலே மாடி, இதெல்லாம் யூஸ்லெஸ்ஸுங்கிறாருங்க. அது இப்படி வாழ்ந்திருந்தாலும் ஸ்தோத்திரம், அதெல்லாம் பலனை கொண்டு வருவார்னா நன்மைக்காக, கர்த்தருக்கு செய்த நன்மைக்காக விருது கொடுப்பாருங்க, கிரீடங்களை கொடுப்பார், பலவிதமான பலன் உண்டுன்னு தெரியும் நமக்கு. ஸ்தோத்திரம். மற்றபடி இந்த உலக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற தேவஜனம் இந்த யூஸ்லெஸ்ஸாக வாழ்ந்த வாழ்க்கை, இந்த உலகம்தான் நிரந்தரம் வாழறாங்க பார்த்தீங்களா? அப்படி வாழ்ந்து அதுக்காக அதிகமான பிரயாசப்படுறதெல்லாம் யூஸ்லெஸ், அதெல்லாம் அழிந்து போயிடும், அங்கே பலன் வராது அப்படின்னு சொல்கிறாருங்க. இது கேட்குற கத்தரி பிள்ளைகளே, சோத்தர் கவனிக்கணும். அங்கே பலன் வரணும்னா சோத்த ஒரு வசனத்தை வாசிக்கிற, அதை வாசித்து ஜெபம் பண்ணுவோம், அதன்படி வாழணுங்க. ஸ்தோத்திரம். அதுதான் பவுலுக்கு நோக்கம், சிறந்த நோக்கம். என்ன? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12-14 வசனம். 1 கொரிந்தியர் 3:12. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினினாலே வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். என்ன சொல்றாருங்க? ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஸ்தோத்திரம், கல், மரம், புல், வைக்கோல், இல்லையா? மரம், புல், வைக்கோல் இவைகளினால் கட்டினால் அக்கினினால் அது அழிந்து போகும். அப்படின்னா இந்த உலகத்தில் வாழும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகளுக்கு சொல்கிறாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்ரா, இந்த அழிந்து போகக்கூடிய மரம், புல், வைக்கோல் இதை போல உலகத்திலே தற்காலிகமான வாழ்க்கைக்கு வாழ்ந்தால் மரமும் வந்து போயிடும், புல்லும் வந்து போயிடும், வைக்கோலும் வந்து, அதே போல தற்காலிகமான இந்த உலக வாழ்க்கைக்காக வாழ்ந்தால் பணமே சம்பாதிக்கிறது, பதவிக்காக அலையிறது,
பணம் சம்பாதிக்கிறது, ராத்திரியும் பகலும் சோத்திரம், வீடு கட்டுறது, அது என்று இந்த தற்காலிக உலகத்தின் மேல் கவனமாயிருந்து அதுக்காக வாழ்ந்தால், அக்கினி வரும்போதுன்னா நியாய தீர்ப்பு வரும் பொழுது, நியாய தீர்ப்பின் பொழுது அல்லது மரணத்துக்கு பிறகு அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக பலனில்லை. நீ என்னதான் வீடு கட்டினாலும் சரி, என்னதான் கோடி கோடி சம்பாதிச்சாலும் சரிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள், அதனால் அங்கே பலன் வராது. அதுக்கு பேர் தாங்க மரம் புல் வைக்கோல். அதே நேரத்தில் சொல்லப்பட்டது பாருங்க, விலையேற பெற்ற கல், பொன், வெள்ளி போன்ற நிரந்தரமானவர்களுக்காக உலகத்தில் வாழ்ந்தால், பரலோகத்துக்காக ஆத்தும ஆதாயம் பண்ணி பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஆலயத்தை கட்டுறது, சோத்த ஊழியத்தை கட்டுறது, சோத்த பரலோகத்துக்கு என்று தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாக இருப்பது, இப்படி நிரந்தரமானதை நினைத்து உலகத்தில் தற்காலிக உலகத்தை வாழ்ந்தால் அவர்களுக்கு இந்த நியாயாசனத்தின் முன்பு பலன் உண்டு. அதுக்கு பேர் தாங்க பீமா நியாய தீர்ப்பு. ஆகவே இந்த உலகத்தில் வாழற நம்ம எப்படி வாழணும்? மரம், வைக்கோல், புல் போன்ற அழிந்து போகிறதுக்காக இல்லை, அழியாத பொன், விலையேற பெற்ற கல், வெள்ளி இவைகளைப் போல நிரந்தரமானவர்களுக்கு வாழணும். ஒரு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ண விரும்புகிறேன். என்ன சார், அப்படி எப்படி சார் வாடுறது? அப்பன் இயேசு சொன்ன வார்த்தையை பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரம் 19, 20, 21. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுத்து போடும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் உண்டு. ஆக உலகத்தில் வாழும் பொழுது அந்த உலகத்துக்காக வாழுங்க. சோத்துல மேலானவைகளை நாடுங்கள், பூமிக்குள்ள அல்ல என்று தேவ ஜனம் அந்த மேலானவைகள் நிச்சயம் நிரந்தரம் மகிமையின் சரீரத்துக்காக உலகத்தில் வாழுங்கள். உங்களுக்கு பீமா நியாயத்தின் முன்பு, கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பு மிகுந்த வெகுமதியை வைத்து கொண்டு இயேசுநாதர் காத்திருக்கிறார் என்று பவுலடிகள் தனது லட்சியத்தை, தனது சிறந்த நோக்கத்தை சொல்கிறார். அடியப்பா, என்ன அருமையான ஒரு செய்திங்க அது. ஸ்தோத்திரம். ஆகவே சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போலாலும் அவருக்கு பிரியமாக இருக்க நாடுகிறேன். ஏனென்றால் நான் நியாயாசனத்துக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும், எனக்கு பலன் உண்டு. இந்த உலகத்தில் படுகிற பாடுகளுக்கெல்லாம் நஷ்ட ஈடு உண்டுன்னு ஒரு அர்த்தம் சொல்லுதுங்க. ஆகவே நான் எவ்வளோ ஆண்டு காப்பட்டிருக்கிறேன், பிரயாசப்பட்டிருக்கிறேன், கொடுத்துருக்கிறேன், ஒழிஞ்சிருக்கிறேன், ஒன்றும் இல்லை, வருத்தப்படாதீங்க. நஷ்ட ஈடு கொடுக்கிற தேவன் இருக்கிறார். நியாயாசன்பு நஷ்ட ஈடு உண்டு. உங்கள் கண்ணீருக்கு பலன் உண்டு, பாடுகளுக்கு பிரயாசங்களுக்கு பலன் உண்டு. விருதாவாக போகிறதில்ல, 100% பலன் கொடுக்கிற தேவன் இருக்கிறார். பயப்படாதிருங்கள், அந்த உலகத்துக்காக அதற்காக உலகத்தில் கிரியை செய்யுங்கள் என்று பவுல் சொல்கிற வாழ்க்கை எவ்வளோ முக்கியமான ஒரு வாழ்க்கை பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே நிலைத்திருக்கக்கூடிய காரியங்களுக்காக உலகத்தில் வாழுங்கள். இந்த உலகத்தை ஒரு குறை அப்பா வைக்க மாட்டார். 3 விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. பவுல் எழுதினது: 1 மிகச்சிறந்த சரீரம், 2வது மிகச்சிறந்த லக்கு, மிக சிறந்த நோக்கம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் ஒரு மகிமையான ஒரு சத்தியத்தை நாங்கள் தியானிக்க உதவி செய்தீர் சுவாமி. இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நிரந்தரமானவர்களை மனதில் வைத்து அந்த உலகத்துக்காக இந்த உலகத்தில் வாழ உதவி செய்யும். கிருபை எங்களை சொந்த கொண்டு கேட்ட அத்தனை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.